ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்கோ பிங்க் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ப்ரெஸ்டீஜ் பிராண்ட்லேருந்து ஒமேகா செலக்ட் அப்படிங்கிற நான்ஸ்டிக் குக்வேர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நான் இப்போ வாங்கியிருக்கிறது கடாய் மாதிரி இருக்கக்கூடிய நான்ஸ்டிக் குக்வேருங்க. இது வந்து 27 சென்டிமீட்டர் டயாவில் வந்து வருது. நான் இது வந்து ரீசெண்டாக வந்து சரவணா ஸ்டோரில் தாங்க பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த ப்ரெஸ்டீஜ் பிராண்டு நான்ஸ்டிக் கடாய் வந்து நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் வீடியோ கூட வந்து போட்டிருக்கேங்க. கொஞ்சம் நல்லா பிரியாணி பாட் மாதிரி கொஞ்சம் பெருசாக வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த கடாய் வந்து எனக்கு வெஜிடபிள்ஸ் வந்து இந்த பட்டர் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறது, இந்த மாதிரி ஃப்ரை ஐட்டத்துக்கெலாம் வந்து நான்ஸ்டிக் கடாய் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் வந்து நான்ஸ்டிக் கடாயில் தாங்க பண்ண முடியும். இந்த ஹல்வா, கேசரி, அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்து நான்ஸ்டிக் தான் நான் பயன்படுத்துறது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 1554 இதில் ஒட்டியிருக்கு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா 1300 சம்திங் அந்த ரேஞ்சில் தாங்க எனக்கு வந்து கொடுத்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸாக இருக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு சமைக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு டம்ளர் வந்து ரைஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி இல்லை வெஜிடபிள் ரைஸ் அந்த மாதிரி கூட நம்ம செய்யலாம். நல்ல குழியாக இருக்கிறதுனால வதக்கிறதுக்கு, குழம்பு கூட நம்ம வந்து கிரேவி டைப் அந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. இதுக்கு வந்து லிட்டு வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது. அந்த லிட்டு கூட வந்து நல்லா குழியாக வந்து இருக்குது. ஸோ ஃப்ளாட்டாக இல்லாமல் நல்ல குழியாக கொடுத்துருக்காங்க. இந்த கடாயை பார்க்குறப்போ எனக்கு வந்து இதில் நம்ம ஆப்பம்லாம் கூட செய்யலாங்க. நல்ல பெரிய சைஸ் ஆப்பமே வந்து இதில் செய்யலாம். அந்த அளவுக்கு நல்ல குழியாக வந்து இது கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இதுக்கான வாரண்டி கார்டு இருக்குங்க. ஸோ இதில் வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து இருக்கும். ஒரே ஒரு இந்த பிளாஸ்டிக் ஸ்க்ரப்பர் கொடுத்துருக்காங்க. உடன் ஸ்பேச்சுலா வந்து இது கூட வரல. எப்போவுமே நான்ஸ்டிக்னு ஒன்று வாங்கினாலே இது கூட வந்து உடன் ஸ்பேச்சுலாவும் இந்த பிளாஸ்டிக் ஸ்க்ரப்பரும் கொடுப்பாங்க. பட் இதுக்கு அந்த மாதிரி கொடுக்கலங்க. அப்புறமா வந்து இதோட இந்த ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாமே வந்து ஸ்க்ரூ போட்டு நமக்கு டைட் பண்ணியே வந்திருக்கு. அதேபோல் அந்த லிட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா, இந்த கை பிடிச்சி நம்ம எடுக்கிற இடத்துல தனித்தனியாக கொடுப்பாங்க. நம்ம தான் ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். பட்டு ப்ரெஸ்டீஜை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்க்ரூ பண்ணியிருக்கு. இதோட பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்குது அந்த டெக்ஸ்சர். ஸோ இது வந்து நம்ம இண்டக்ஷன்லேயும் வச்சுக்கலாம், கேஸ் ஸ்டவ்லேயும் வந்து வச்சுக்கலாங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு கடாயாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இதில் ஃபஸ்ட்டு நான் பண்ணது கத்திரிக்காய் ஃப்ரை. ஸோ இந்த கத்திரிக்காய் ஃப்ரைக்கு வந்து வெறும் உப்பு மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணாலே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. தயிர் சாதத்துக்கு சூப்பரான காம்பினேஷன் இது. சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இருந்தாலும் தயிர் சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. வெறுமனே கூட சாதத்தில் வந்து பிசைஞ்சு சாப்பிட்லாம் இந்த கத்திரிக்காய் ஃப்ரையை. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷு. ரொம்ப ஈஸி செய்கிறது. கத்திரிக்காய் சாப்பிடாதவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக வந்து சாப்பிட்ருவாங்க. இப்போ நான் வந்து வெறும் உப்பு மிளகாத்தூள் தாங்க போட்டிருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து சூப்பராக நமக்கு வந்து நல்லா வதங்கி சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கத்திரிக்காய் ஃப்ரை வந்து கிடச்சிருக்கு. உங்களில் யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் ஃப்ரைனால் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்ததான் இன்னொரு நாள் ரசமும் வச்சுருந்தேன். ஸோ குவான்டிட்டி எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.